குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஏப்ரல் மாதம் கன்னிராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்த்துடலாம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக நம்ம பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் கன்னிராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத தூக்கத்தில் என்ன கிரகநிலைகள் கன்னிராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, ராசிக்கு 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் புதன் ராகு இணைவு, ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியனும் சனியும் இணைவு, ராசிக்கு 8ஆம் இடத்துல சுக்கிரன் மறைஞ்சிருக்கிறார், ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு பகவான், ராசிக்கு 12ஆம் இடத்துல கேது. இந்த கிரகநிலைகளின் அடிப்படையில் தான் இந்த மாதமானது பிறக்குது. மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி செவ்வாயினுடைய நகர்வு உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திலிருந்து ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு அந்த செவ்வாய் பயிற்சி ஆகிறார். செவ்வாய் 7ஆம் இடத்துக்கு வர்றது தனித்திருந்தாலே பிரச்சனை தான். ஏன்னா கன்னிராசிக்கு 3 8க்கு அதிபதி அவர் போய் 7ஆம் இடத்துல இருக்கிறது தனிச்சிருந்தாலே பிரச்சனை தான். இப்போது தனிச்சு இல்லாமல் சனியோட சேர்றார். அப்புறம் சனி செவ்வாயினுடைய இணைவு ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்குது. சனி செவ்வாயினுடைய இணைவு இருக்குது. ஸோ இது எவ்வளோ காலம் நீடிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, முதல் 20 நாட்களுக்கு சனி செவ்வாயினுடைய இணைவு இருக்குதுங்க. அதற்கப்புறமும் அதே கிரகச்சேர்க்கை இருக்கு இல்லைன்னு சொல்ல, ஆனால் அந்த செவ்வாய் அந்த சனியை கடந்து பயிற்சி ஆகிடுவார். சனியை கடந்து நகர்ந்துடுவார். சனி இருக்கக்கூடிய டிகிரியை கடந்துடுவார். முதல் 20 நாளுக்கு ரொம்ப ரொம்ப உக்ரமான செவ்வாய் சனியினுடைய சேர்க்கை இருக்குது 7ஆம் இடத்துல. 7ஆம் இடம் அப்படிங்கிறது வாழ்க்கை துணையை சொல்லக்கூடிய ஸ்தானம், மனைவியை சொல்லக்கூடிய ஸ்தானம், கணவரை சொல்லக்கூடியது, நண்பர்களை சொல்லக்கூடியது, பொது ஜன மத்தியில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு மரியாதை எல்லா விஷயத்தையும் சொல்லக்கூடியது. அங்கே போய் சனி செவ்வாய் இணைவு. ஸோ என்ன நடக்க காத்திருக்கு அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி புதனனுடைய நகர்வு இருக்குது. ஏப்ரல் 10 அப்படிங்கிறது புதன் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். உங்களோட ராசிநாதன். இங்கே குரு புதன் பரிவர்த்தனை ஏற்படுது. குருவின் வீட்டில் புதனும் புதனின் வீட்டில் குருவும் இருக்கிறதுனால குரு புதன் பரிவர்த்தனை ஏற்படுது. ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் அந்த பரிவர்த்தனைக்கு உண்டான பலன் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அது ஒரு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான நல்ல விஷயம் அப்படின்னே நான் சொல்லுவேன். என்னென்னா, உங்களுடைய ராசி அதிபதி பரிவர்த்தனையில் பலம் அடைகிறார். என்ன நடந்தாலும் ராசிநாதன் பலம் அடையும் போது அத்தனையும் நம்மளுடைய சாமர்த்தியத்தால் சாதிச்சுக்க முடியும், நம்மளுக்கு சாதகமாக மாற்றிக்க முடியும். ஸோ அப்படி ஒரு நன்மையும் இருக்குது இந்த மாதத்தில் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. ரைட்டு. ஏப்ரல் 14 அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதி சூரியன் ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சி. 8ஆம் இடத்துல உச்சமாகிறார், மறைகிறார். 12 கூடி ஒரு 8ல் மறைகிறார். அப்படிங்கிறது ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் மறைஞ்சா கெட்டவன் கெட்டிலில் கிட்டிலும் ராஜயோகம் அப்படிங்கிற அமைப்புக்குள்ளே போயினது. அதனால் சூரியனுடைய நகர்வு பெரிய இம்பேக்ட் பண்ணுறது கிடையாது. பேச்சில் கவனமாக இருக்கும். சூரியன் அங்கே தான் சிக்கு வைப்பார். வருமானத்தில் கொஞ்சம் என்ன நடக்குதுங்கிறத நான் கவனிக்கணும். ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி சுக்கிரனுடைய நகர்வு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் 9ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. ரொம்ப ஃப்ரீ ஆகிடும். 2, 9 இந்த ஸ்தானங்கள் பலமடையுது. ரொம்ப நல்ல விஷயம் அது. ஸோ ஏப்ரல் 30 அன்னைக்கு புதன் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சி. அது அடுத்த மாதத்தில் தான் அதுக்குண்டான சூழல்கள் நடக்க காத்திருக்கிறதுனால அதை அப்போ பார்த்துடலாம். ஸோ இதுதான் இப்போ இருக்கக்கூடிய கிரகநிலைகள், இப்போ நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளும். இதனால் என்னென்ன மாற்றங்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தான் அந்த பதிவில் பார்க்க போகிறோம். உங்களுடைய உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்க போது, வருமானம் எப்படி இருக்க போது, தொழில் அமைப்புகள், கணவன் மனைவி உறவு, நோய் எதிர்ப்பு, கடன், குழந்தை அமைப்பு, படிப்பு, அதிர்ஷ்டம் ஏதாவது இருக்கா, லாபம் உண்டா இந்த மாதம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் பார்க்கலாம். முதல்ல தொழில் அப்படிங்கிறது 10ஆம் இடத்தை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் ஆல்ரெடி குரு இருக்கிறாரு. ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே குருவும் புதனும் பரிவர்த்தனை ஏற்படுது. உங்களுடைய ராசிநாதன் 10ஆம் இடத்தோடு பரிவர்த்தனை ஆகிறார். அப்போ 1, 4, 7, 10 ஆகிய பாவங்கள் பலம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை. 1, 4, 7, 10 பில்லர்ஸ் பலமாகுது. அப்படிங்கும்போது தொழில் சம்பந்தமாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை தான் சொல்லுது. ஆனால் இந்த கிரகச்சேர்க்கை என்ன பண்ணுது, சனி செவ்வாய் கிரகச்சேர்க்கை தொழில் சம்பந்தமான நெகட்டிவிட்டியை மனசுக்குள்ளே பதிக்குது.
அப்போது தொழில் சம்மந்தமான நெகட்டிவிட்டிகளை இருந்து நம்ம வெளியே வந்துட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி நம்மளால் நகர முடியும் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்குங்க. குருவும் புதனும் பரிவர்த்தனை ஆகிறது தொழில் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் நன்மைகளாக மாற்றப்படும் அப்படிங்கிறது சொல்லுது. அதே நேரத்தில் நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னா கவனமாக இருங்க. குரு புதன் பரிவர்த்தனை ஆச்சுன்னா எதிர்பாராத தொழில் சங்கடங்களும் வரும். சங்கடங்கள் வந்து மீண்டும் அது உங்களுக்கு சாதகமாக தான் மாறுமே தவிர பாதகமாக போகாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. ஓகே, தொழிலை பொறுத்தளவுக்கு தடைகள் இருந்தாலும் இறுதியில் வெற்றி உண்டு அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். இது வந்து தனிப்பட்ட முறையில் நீங்கள் தொழில் செய்துட்டு இருந்தீங்க அப்படின்னா தொழிலில் தடைகளை தாண்டி ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லிடலாம். ஆனால் தனிப்பட்ட முறையில் இல்லாமல் பார்ட்னர்ஷிப்போட தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா பார்ட்னருக்கும் உங்களுக்கும் சின்னதான மனக்குறைகள் வருவதற்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம். 2 பேர்த்துக்குள்ளே நிறைய கருத்து வேறுபாடுகள் வரும், நிறைய சண்டை சச்சரவுகள் வரும். பார்ட்னர்ஷிப் வேணான்னு நினச்சிருக்கோம். இல்லை இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய எண்ணங்களுக்கும் உங்களுடைய சிந்தனைகளுக்கும் உங்களுடைய திட்டத்துக்கும் உங்களுடைய பார்ட்னர் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க மாட்டார். அவர் நம்ம சொல்கிறத காது கொடுத்து கேட்கல அப்படிங்கிற ஒரு மனக்குறை நம்மளுக்கு இருக்கும். நம்மளுடைய திட்டங்களை தான் நம்மகிட்ட அவங்க நம்ம சொல்கிறோம், ஆனால் அதுக்கு சரியாக ரெஸ்பான்ஸே கொடுக்கல அப்படிங்கிற மனக்குறை இருக்கும். இப்படி பார்ட்னர்ஷிப்பில் மன ரீதியான பிரச்சனைகளை சந்திக்கிறதுனால தொழிலில் இது டவுன்கிரேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது. சுயதொழில் பண்ணுறவன் எப்படியும் ஜெயிச்சுக்குவான். தனிச்சு பார்ட்னர்ஷிப் போட்டு பண்ண பார்ட்னரை அனுசரித்து தான் போகணும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. ஸோ அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ரைட், தொழிலை பொறுத்தளவுக்கு இவ்வளவு தான். வருமானம் எப்படி இருக்கும்? 2ஆம் இடத்திற்கு சுக்கிரனுடைய பார்வை இருக்குது முதல்ல. இப்போ 2ஆம் அதிபதி சுக்கிரன் முதல் 19 நாட்களுக்கு 2ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். வருமானத்தில் பெரிய தொந்தரவுகள் ஏதும் இல்லை. முதல் 14 நாட்களுக்கு தொந்தரவு இல்லை. அந்த 14ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரைக்கும் அந்த ஒரு 5 நாட்கள் இருக்கு இல்லையா, 14 to 19, இந்த நாட்களில் இதற்கு முன்னாடி நீங்கள் சேமித்து வச்ச காசு பணத்தை செலவு செய்வதற்குண்டான எல்லா சூழ்நிலையும் உண்டாகும். ஸோ அதை நம்ம ப்ராப்பராக கைட் பண்ணோம் அப்படின்னா செலவுகளை குறைச்சி சேமிக்க முடியும். இல்லைன்னா இந்த 14ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரைக்கும் செலவுகள் அதிகமாகி இருந்த சேமிப்பு கூட கரைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சம்பாதிக்கிறது முக்கியம் இல்லை சாமி, அதை கரெக்டாக கட்டுக்கோப்பாக மேனேஜ் பண்ணி அந்த சேவிங்ஸ் பண்ணி அடுத்தடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சம்பாதிச்சதை காப்பாற்றிக்கிறதுக்கு உண்டான வழி தான் தேடணும். சம்பாதிக்கிறது எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க. சம்பாதிச்ச எல்லாருமே இப்போ வரைக்கும் நல்ல ஒரு வசதி வாய்ப்போடு இருக்காங்களான்னு கேட்டால் இல்லை. நிறைய இடத்துல பணத்தை இழக்கவும் செஞ்சிடுறாங்க. ஸோ அது இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. 14ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் தேவையில்லாத செலவுகளை செய்யாதீங்க. எல்லாம் ஆடம்பர செலவு தான் செய்வோம். நம்ம எது இருக்கோ அதை இன்னொரு டைம் வாங்குறது, எது வேண்டாமோ அதை இன்னொரு டைம் செய்கிறது. டூர் போகிறது, வர்றது, பிடிக்கிறது, போகிறவனுக்கெல்லாம் செலவு பண்ணுறது, இப்படி தான் இருக்கும். அதனால் 10 பைசா பிரயோஜனம் இருக்காது. அப்படி ஏதாவது உங்களுக்கு பண்ணணும் பிடிக்கணும்னு தோணுச்சுன்னா எத்தனையோ அனாத ஆசிரமங்கள் இருக்குது, அங்கே போய் நம்மளுடைய உதவிகளை செய்துட்டு வரலாம், பிரயோஜனமாக இருக்கும். ரைட், வருமானத்தை பற்றி தெளிவாக பார்த்துட்டோம். 19ஆம் தேதிக்கு மேலே வருமானத்தை பற்றி எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. தேவையில்லாமல் பேச்சுவார்த்தைகளில் கோபதாபங்களை காட்டினா மட்டும் வருமானம் அடி உலகம் 19ஆம் தேதிக்கு மேலே. ஏன்னா செவ்வாயினுடைய பார்வை 2ஆம் இடத்துக்கு இருக்குது. அதே நேரத்தில் சூரியனுடைய பார்வையும் 2ஆம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கவனம் வேணும் அப்படிங்கிறது சொல்லுது. பேச்சுவார்த்தை, அதாவது பேச்சை ஜீவனமாக கொண்டு வேலை செய்யக்கூடிய அத்தனை நபர்களுக்கும், தொழில் செய்யக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ். ஒரு பாட்டு பாடுறவங்களா இருக்கலாம், ஒரு கதை சொல்கிறவங்களா இருக்கலாம், ஒரு டீச்சராக இருக்கலாம், ஒரு வக்கீலாக இருக்கலாம், இந்த மீடியாவில் பேசக்கூடிய நபர்களாக இருக்கலாம், ஒரு செய்தி வாசிப்பாளராக இருக்கலாம். யாராக இருந்தாலும் சரி, தன்னுடைய நாவை பயன்படுத்தி ஜீவனம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அத்துணை கன்னிராசி என்பவர்களுக்கும் பேச்சில் கவனம் வேண்டும், நிதானம் வேணும். தேவையில்லாத வார்த்தைகளை பேசுறதுனால பொது இடத்துல கூட நம்மளுடைய மரியாதை, மதிப்பு அப்படிங்கிறது குறையிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வருமானமும் குறைஞ்சு போயிடும். மரியாதை, மதிப்பு அப்படிங்கிறது குறைஞ்சா ரொம்ப ரொம்ப கஷ்டம். வருமானம் குறைஞ்சா ஏதோ ஒரு வகையில் பின்னாடி சம்பாரிச்சுக்கலாம். மதிப்பு மரியாதை போயிடுச்சுன்னு என்ன பண்ணுறது? ஸோ நாவடக்கம் அவசியம் 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 அப்படிங்கிற எந்த மாற்றமும் இல்லை. ஓகே, அடுத்ததாக பாருங்க, வருமானம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஆரோக்கியம், 4ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ஏதோ ஒரு வகையில் பலம் அடைகிறாரு.
20ஆம் தேதிக்கு மேலே ஆரோக்கியத்தில் நல்ல சேஞ்சஸ் பார்க்க முடியும். அதுன்னு 20ஆம் தேதி வரைக்கும் அப்படின்னா குருவினுடைய பார்வை ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு இருக்குது. ஆனால் சனியோட பார்வையும் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு இருக்குது. ஸோ சனி செவ்வாயோட சேருது. அந்த 20ஆம் தேதிக்கு மேலே தான் செவ்வாய் சனியை கடந்து போகிறாரு. அப்படிங்கும்போது 20ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் டைட்டாக இருக்கும். அதுக்கு மேலே ஹெல்த் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒவ்வொன்றா அரெஸ்ட் ஆகிட்டு வரும். 20ஆம் தேதி வரைக்கும் நீண்ட தூர பயணங்களை தவிர்த்து கொள்வது நல்லது. முக்கியமாக யாருக்கிட்டையும் சொல்லாமக்கெல்லாம் வெளியே போயிட்டு வருவோம் இல்லையா, அந்த வேலைகளை வச்சுக்கிறது கூடவே கூடாது. ஏன்னா மறைச்சு செய்யக்கூடிய வேலைகள்னால தான் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா 8ஆம் அதிபதியான செவ்வாய் 7ஆம் இடத்துல. கணவருக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி மனைவி செய்கிறதும், மனைவிக்கு தெரியாதுன்னு சொல்லி கணவர் செய்கிறதும், அப்பா அம்மாவுக்கு தெரியாதுன்னு சொல்லி குழந்தைகள் செய்கிறதும், இந்த மாதிரி மறைச்சு செய்யக்கூடிய எந்த வேலைகளாக இருந்தாலும் இந்த காலகட்டம் மாட்டிடும். அதாவது கூட்டத்தில் கட்டுச்சோறு வைக்கிற மாதிரி ஆகி போயிடும். அது லைஃபவே புரட்டி போட்டுரும் இந்த செவ்வாய் சனி இணைவு. முடிஞ்ச அளவுக்கு மறைமுகமாக செயல்பாடுகள் இருந்ததுன்னா அதை சுத்தமாக செய்யாமல் இருக்கிறது நல்லது. செஞ்சால் அதுக்கான பக்க விளைவுகளை பின் விளைவுகளை நம்ம சந்திச்சே ஆகணும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. ஓகே, இது எங்கெங்கெல்லாம் பாதிக்கும் அப்படின்னா கணவன் மனைவி உறவுக்குள்ளே பெரிய விரிசலை ஏற்படுத்தும். 2 பேர்த்துக்குள்ள ஒரு அந்யோன்யத்தை கொடுக்காது. மிஸ்கம்யூனிகேஷன், உனக்கு தெரியாமல் நான் செய்கிறேன், எனக்கு தெரியாமல் நீ செய்கிற அப்படிங்கிற மிஸ்கம்யூனிகேஷன் வந்துடும். அதே போல் வாழ்க்கை துணை, அவர்களுடைய குடும்பம் வாழ்க்கை துணைக்கு முழு ஆதரவு தருவாங்க. நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்க. அப்போ நம்மளை அவங்க கண்டுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம சௌரியத்துக்கு எதோ ஒன்று செய்துட்டு இருப்போம். அது கண்டுக்காமல் இருக்கக்கூடிய நபர்களால் கண்டிப்பாக கண்காணிக்கப்படும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. அது பெரிய பிரச்சனைகளை கொடுக்கும், தேவையில்லாத சந்தேகத்தை ஏற்படுத்தும். குடும்பத்துக்குள்ளே 3வது மனுஷனுடைய தலையீடு, கணவன் மனைவிக்குள்ளே 3வது மனுஷனுடைய தலையீடு வந்து தேவையில்லாத சங்கடங்களை அது ஏற்படுத்தாமல் போகாது அப்படிங்கிறது சொல்லுது. ஸோ நிறைய விஷயங்கள் நெகட்டிவாக இருக்குது கணவன் மனைவி உறவில், பார்ட்னர்ஷிப்பில், பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில். அதே போல் வந்து மாமியார் மருமகள் உறவுலையுமே கொஞ்சம் நெகட்டிவிட்டி இருக்குது. ஏன்னா 10, 1, 4, 7 பரிவர்த்தனையில் பலமடையுது. என்னன்னா பரிவர்த்தனை பலமடையுது எல்லாமே ஓகே. என்னென்னா பாதகாதிபதி குரு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மைனஸ். 2வது 3, 8க்கு அதிபதி 7ஆம் இடத்துல அந்த பரிவர்த்தனை அடையக்கூடிய கிரகங்களோட சேர்றது அப்படிங்கிறது இன்னொரு மைனஸ். அது பெரிய மைனஸாக இருக்குது. ஸோ அதை மட்டும் நம்ம டாலரேட் பண்ணிட்டோம்னா இந்த மாதம் கண்டிப்பாக ஃப்ரீயாக கொண்டு போய்க்கலாம். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லைன்னா எல்லாத்துக்கு முன்னாடி அசிங்கப்படுற மாதிரி ஆகிடும். கன்னிக்கு இது அந்தளவுக்கு ஒரு ஃபேவரான ஒரு மாதமாக தெரியல. அதே போல் உடல் தொந்தரவுகளும் அப்படி தான். உடல் தொந்தரவு இருக்கக்கூடிய நபர்கள் தொந்தரவு அதிகரிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் காட்டுது. தொந்தரவு குறையிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ அதுலேயும் கொஞ்சம் பார்த்துக்கிடணும். ஏன்னா 6 சனி சேர்றாரு. சரி, 6 அப்படி சனி கூட செவ்வாய் சேருது. 8ஆம் அதிபதி நோயினுடைய தீவிரம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வழிகளை தான் காட்டுது தவிர நோயினுடைய தீவிரம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ அதுலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும். குழந்தை பேருக்காக முயற்சிகளை தான் எடுக்கலாம்னா இந்த மாதம் கண்டிப்பாக டெஸ்ட் டியூப் பேபி இல்லை ட்ரீட்மெண்ட் மூலயமா போகணும், பிடிக்கணும், வேறு அது ஏதாவது ஆப்ரேட் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தது அப்படின்னா தாராளமாக 2ஆம் தேதிக்கு மேலே 20ஆம் தேதிக்குள்ளே ஏதாவது நீங்கள் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா குழந்தைக்காக மருத்துவ செலவுகள், மருத்துவ ரீதியான உதவிகள் மூலமாக குழந்தைகள் கிடைப்பது, அந்த மாதிரியான யோகம் உங்களுடைய ஜாதகத்தில் இருந்து அதுக்குண்டான முயற்சிகளை செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ஃபேவராக மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். பெரிய நல்ல விஷயம் அப்படின்னா அதுதான். குழந்தை அமைப்புகளில் தொந்தரவு செய்வதில்லை. ரொம்ப நாளாக குழந்தை கிடைக்காம இருக்கவங்களுக்கு கூட இந்த ஏப்ரல் மாதம், மார்ச் கடைசி, ஏப்ரல் இந்த டைமில் கன்ஃபார்ம் ஆகிடும். ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஏன்னா 5ஆம் அதிபதி 3, 8க்கு அதிபதியோடு சேர்றாரு. செவ்வாய் நகரும் போதே சனியை நோக்கி தான் நகர்ந்துருக்கு முன்னாடி கும்பத்தில் இருக்கும்போது கூட. அப்போ அந்த சனி செவ்வாயினையும் முன்னாடி இருந்தே அதுக்குண்டான வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். குழந்தை பேர் தடைப்பட்டு இருந்ததாக கிடைக்கும். ஆல்ரெடி குழந்தையெல்லாம் இருக்குன்னா குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. ரொம்ப கவனமாக இருங்க. குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்தில் நிறைய தொந்தரவுகள் வர காத்திருக்கு. எப்போதுமே உங்கள் பார்வையின் கீழில் தான் குழந்தைகள் இருக்கணும். ரைட்? அவங்களுடைய சேர்க்கை பழக்க வழக்கங்கள் எல்லாம் நிறைய மாறுதல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதையும் நம்ம பக்குவமாக பார்த்துக்கிறதுக்கு என்ன முயற்சியோ அதை செய்யணும். ஓகே, கடன் இந்த மாதம் கண்டிப்பாக வாங்க வேண்டாம். அது நம்மளுக்கு பேக்லாக் தான் கொடுக்கும். கடனை பற்றி யோசிக்கவே யோசிக்காதீங்க. அதிர்ஷ்டம் லாபம் அப்படிங்கிறது
திருப்தியாக மன ரீதியான எந்த தொந்தரவும் இல்லாமல் ஸ்மூத்தாக அந்த மாதம் போச்சுன்னா அதுதான் உங்களுக்கு அதிர்ஷ்டம், அதுதான் லாபம். ஏன்னா கொஞ்சம் குடைச்சல்கள் நிறைய இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம சமாளிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? முருகன் வழிபாடு செய்யலாம். இல்லைன்னா குலதெய்வ வழிபாடு, குலதெய்வம் கோயிலுக்கு போய் 2 நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. குலதெய்வம் கோயில் ரொம்ப தொலைவில் இருக்குது, வீட்டில் குலதெய்வம் ஃபோட்டோ இருக்கா, 2 தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு குலதெய்வத்தின் வாயிலாக உங்களுக்கு கிடைக்கும். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.